வணக்கம். கார்லிக் ஸ்ப்ரிங் ஆனியன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு முழு பூண்டை தோலை உரிச்சிட்டு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியனை கீழே இருக்க வெங்காயத்தையும் அந்த மேலே இருக்க வெங்காயத்தாலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கை தோலை உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். அதில் பூண்டை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, பட்டர்லையும் வதக்கிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கூட வதக்கி சூப் பண்ணினா கொஞ்சம் பெட்டர் ஃப்ளேவரில் தான் இருக்கும். இது கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனா முழு வெங்காயத்தையும் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எதை வேணால் சேர்த்துக்கலாம். அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் கலர் வெங்காயத்தாள் மட்டும் சேர்த்துக்க வேணாம். இது க்ரீன் கலரில் சூப் ஒரு ஒயிட் கலரில் வரணும். இது கருகாமல் அடி பிடிக்காமல் நிதானமாக வதக்கி எடுத்துக்கணும். சூப் ஒயிட் கலரில் வரணும். இது நல்லா வதங்கினோன்னே இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப செவக்கவும் வதங்கிடக்கூடாது. கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லூசன்னு சொல்லுவோம்ல, ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும்போது வெங்காயம் வரும்போது இதை போட்டுடலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதில் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு மூடி வேக வச்சிடுறேன். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இந்த சூப் போட்டு எடுத்துக்கிறதுக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்குறேன். இதை டோஸ்ட் பண்ணுறதுக்காக. பாட்டமில் இருக்க பிரெட் ஸ்லைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நம்ம டோஸ்ட் பண்ண தான் போகிறோம். இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பிரெட் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு அடிக்கனமான பேனில் பட்டர் போட்டு அதில் பிரெட்டு துண்டெல்லாம் அடுக்கி வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டாக டோஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஓகேவாக தான் இருக்கும். இதுலேயும் நான் கொஞ்சம் கார்லிக் சேர்த்துக்கிறேன். கார்லிக் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு நிமிஷம் கார்லிக்கை நல்லா வதக்கி விட்டுட்டு பிரெட் ஸ்லைஸ் அந்த பிரெட்டை மொத்த துண்டையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டின்னருக்கு பதிலாக எடுத்துருக்கிறேன் 2 பிரெட் ஸ்லைஸும் அதோட ஒரு ஃபுல் பவுல் சூப்பும் எடுத்துக்கிட்டால் போதுமாக இருக்கும். வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுக்கோங்க. இது நல்லா சிம்மில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் வெண்ணெயோ நெய்யோ போட்டு டோஸ்ட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் குறைச்சலாக தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதை அப்படியே விட்டுறலாம், ஆறட்டும். நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த சூப்போட இதுவை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இது அந்த வெங்காயத்தாள் மட்டும் ஃபுல்லாக மசியாது, அது கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அது மட்டும்தான் மேலே இருக்குது. எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த சக்கையை தூக்கி போட்டுடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுருக்கிறேன். இது நல்லா க்ரீமியாக தான் இருக்கும், நல்லா திக்காக இருக்கணும் இந்த சூப்பு. உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னா அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம திக்கனிங்காக தான் சேர்த்துருக்குறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டால் இந்த திக்னஸ் வந்துடும். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் சீசனிங் தான். இதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். இது பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக தெரியும், கொஞ்சம் ஆறணுன்னா நல்லா திக்காகிடும். இதோட நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் பிளாக் பெப்பர் தான் சேர்த்துருக்குறேன். நல்லாவே ஒயிட் கலரில் வேணும்னா ஒயிட் பெப்பர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லை, அதனால் நான் பிளாக் பெப்பர் சேர்த்துருக்குறேன். உப்பு அதிகமாக பிடிக்காது, தேவையான அளவு போட்டுக்கோங்க. காரமும் உப்பும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிட்டேன் நான். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம். இல்லை தேவையில்லைனாலும் மிஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி வாசனை இந்த சூப்போட பிடிக்கலன்னா மிஸ் பண்ணிடலாம். அதை கொஞ்சோண்டு மொசரல்லா சீஸை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவி சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரெஷ் க்ரீம் போடலை, அதுக்கு பதிலாக சீஸ் போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டா சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு ரெடி ஆகிடும். சீஸும் போட விருப்பம் இல்லைன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் விட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போதே பால் சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுல் எடுத்துடலாம். ரொம்ப மைல்டான காரத்தோட
நல்ல ரிச்சாக டேஸ்டியான கார்லிக் ஸ்ப்ரிங் ஆனியன் சூப் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.